பண்ணுவா, இவனோட 5 வயசு 10 வயசு கம்மி. இவனோட குடும்பம் நடத்தின ஒரே தப்புக்காக வேண்டி அவ சாப்பிட்டாதான் வாந்தி எடுப்பாங்க. இவன் திண்டு ஏப்பம் விட்டுட்டு இருப்பான், அவ திண்டு பான்னு கக்குவா. இவ பேன் சொல்லி ஏப்பம் வரவனுக்கு, அவளுக்கு என்ன செய்யும், சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே கொண்டே கக்கிறான் அம்பட்டையும். ஒட்டுதா 3 மாசம் 4 மாசம் வர்ற கஷ்டத்தை பார்த்திருக்கிறியா? எதுவுமே ஒட்டுறது இல்ல. அல்லாஹ்வுடைய குதிரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவள் வாழ்றது அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இந்த நான் சொல்ற அடிக்கடி, இந்த பெண்கள் எப்படி இவ்வளவு பலவீனமா இருந்து கொண்டு இந்த மாதிரி குடும்பத்துல பலவீனமான மோசமான உணவுகளை கொடுத்த பிறகும் கூட உணவுகளையும் சவரட்னையும் பத்தாது, கடுமையான வேலைப்பளு, அதே நேரத்தில் வந்துகிட்டு சாப்பிடுறது இயற்கையா ஒட்ட மாட்டேங்குது. இவ்வளவுக்கு மத்தியில இப்படி எப்படி இவளால் வாழ முடியுது? அவளும் வாழ்ந்து கொண்டு வயிற்று உள்ள குழந்தைக்கு அவன் உணவளிக்கிறான். இவன் சாப்பாடு கொட்டுறது இல்லைங்க, ஒன்னும் உடல்ல சேராம வயிற்றுல உள்ள குழந்தைக்கு என்ன செய்யறான், உணவு கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? அல்லாஹ் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கான். வாய் வழியா வந்து அந்த அந்த ரத்தங்கள் அதெல்லாம் வாய்க்குள்ள போனா சரியா வராது, குழந்தைக்கு சரியா வராதுன்னு சொல்லி தொப்புள் வழியா எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கான். தொப்புள் வழியா எல்லாம் போயிட்டு இருக்கு, சரக்கு சப்ளை ஆயிட்டு இருக்கும். என்ன சரக்கு? எதெல்லாம் கழிவு மாதவிடா என்று கழிவா அது நின்று போயிடுதுல, அதான் மாதிரி உணவு போயிட்டு இருக்குது. அது நிறுத்தப்பட்டு தான் அது திண்டுதான் நம்ம எல்லாம் வளர்ந்து திமிரு பேசிட்டு இருக்கிறோம். அதை வாயினால திங்காம வேற வழியா வந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த தொப்புள் கொடை வெளியே வந்தோம் வெட்டி விடுறோம். அப்ப அந்த தொப்புள் கொடி வழியாக அவளுடைய சத்து இருக்க, என்ன சத்து? உன் வீட்டுல திண்ட சத்து இல்ல, இந்த 15 வருஷ காலம் அவ அப்பம் போட்டு வளர்த்தான தானிக்கு அந்த சத்து ரிசர்வ்ல இருக்குது. நீ போட்ட சத்தம் வாந்தி எடுத்து நிக்கிறாள, நீ போட்டு அவளை ஒண்ணு தேத்தல, அவ அப்பம் பாட்டம் வளர்த்து விட்டுருக்கான் பாரு. அந்த காலத்துல அல்லாஹ் கொடுத்த அந்த ஊட்டச்சத்து வச்சுக்கிட்டு திண்டதை வாந்தி எடுத்துட்டு உடம்புள்ள உதிரத்தை எல்லாம் உருக்கி உருக்கி அங்க கொடுக்குறா, குழந்தைய வளர்க்கிறா. அப்ப இது இதுக்கு என்ன கணக்கு போட்டு கொடுக்க சொல்ற? இது பாப்போம். இந்த சுமையை சுமந்ததுக்காக வேண்டி 2 பேரும் சந்தோஷம்ங்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷமாக உனக்கு இருக்குது, அவளுக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் மட்டும்தான். அப்புறம் என்ன சிரமம், ஓட முடியல, ஆட முடியல, இன்னும் கொஞ்சம் வயிறு பெருசா போச்சுன்னு சொன்னா நினைச்ச மாதிரி படுக்க முடியுமா? ஒரு மனிதன் படுத்து கிடந்தான்னா படுத்தே கிடக்க சொல்லுங்க, மல்லாந்து முடியவே முடியாது. ஒரு மனிதன் ஒரே நிலையில படுத்து கிடக்க முடியாது. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிறண்டு ஆகணும். அல்ல அப்படி யாரும் தூங்கினாலும் நீங்க பிறண்டுருவீங்க. 2 மணி நேரம் வரைக்கும் அந்த உடம்பு சூடானோட இயற்கையால் அப்படி அமைச்சு வச்சிருக்கான். அப்படி தன்னால அப்படி பிறண்டு அந்த முதுகு பக்கம் அப்படியே காத்து வேணும். அப்புறம் இந்த ஓரமா படுத்து கிடப்பான். இந்த கையில அழுத்தம் கொடுத்துருமா, யாரும் தண்ணிலாம் விட வேண்டியதில்லை. ஒரு 2 ஹவர் ஆனவன அப்படி இந்த பக்கம் பிறண்டுக்குருவான், அப்புறம் அந்த பக்கம் பிறண்டுக்குருவான். ஏன் நோயாளிக்கு கூட என்ன செய்யறான், படுத்த படுக்கையில கிடந்தா விட்டுல இந்த அதுக்கு ஒரு நோய் என்னமோ பேர் சொல்றான், அந்த புண்ணாயிரம் முதுகுலாம், அதுக்காக என்ன பண்றான், அதுக்குன்னு ஒரு படுக்கை தயாரிக்கிறான், நீர் படுக்கை. இந்த நோயாளிகள் பட்டிலே படுக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீர் படுக்கைன்னு ஒரு படுக்கையை போடுறான். அந்த படுக்கை ஒரே மாதிரி படுத்து கிடக்கிற ஆட்களுக்கு போட்டோம்னு சொன்னா அந்த உள்ள தண்ணி இருக்கும், மேல இருக்கும். அது அவங்க கொடுக்கும் பொழுது அந்த உடம்புல அந்த புண்ணு அழுத்தம் குறைவா இருக்கும், நீர் படுக்கை. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சைஸா தான் அவளுக்கு படுக்க முடியும். மல்லாந்து படுக்க சொல்லி பார்ப்போம். ஒரு 9 மாசம் கற்பனை எப்படி மல்லாந்து படுக்க பார்ப்போம், முடியுமா? அவளுக்கு நினைச்சபடி படுக்க முடியுமாங்க? நீ நினைச்சபடி உருள்ற பிறல்ற, அவளுக்கு ஒரே ஒரு பொசிஷன்லாம் படுக்க முடியும். ஆனா அந்த நோய் வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய குதிரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவளுக்கு நோய் வரல. ஆனா அதை தியாகம் பண்றான். நினைச்சபடி படுக்க முடியல, நினைச்சபடி ஓட முடியல, ஆட முடியல, ஏறங்க முடியல, இறங்க முடியல. இவ்வளவு கஷ்டத்தை தாங்குறாள கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வயிறு பெருசா வரத பாக்குறோம், வர்ற கஷ்டத்தை பாக்குறோம், மூச்சு இறைக்கிறத பாக்குறோம். இவ்வளவுக்கு மத்தியில அந்த சோறு ஆக்குறது, ட்ரெஸ் துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, அப்படி தள்ள போட்டு செய்யறாள. என்னடா என்னத்துக்கு கேட்கறீங்க, விளங்கவே இல்லையே. நல்லா கேட்க மாட்டேங்க, அறிவை நான் கொடுத்தனடா, இவ்வளவு கேவலமா ஏன்டா போனீங்க, நல்லா கேட்க மாட்டானா? இவ்வளவு பெரிய சிரமத்துக்கு ஒவ்வொன்னுக்கா கணக்கு போடு. கடைசியா என்ன, பிள்ளைய பெற்றெடுக்கிறான். பிள்ளையை பெற்றெடுக்கிறது லேசான விஷயமா? ஒண்ணுக்கு போய் வெளிக்கு போற மாதிரி விஷயமா? குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது மறுபிறவிங்கிறான். மரணத்தினுடைய வாசக்கதவை தட்டிட்டு திரும்பி வர்றான். மரணத்தினுடைய வாசக்கதவை தட்டிவிட்டு எந்த அளவுக்கு சொன்னா பிரசவ வைராக்கியம் ஒரு பழமொழியே சொல்லுவான். பிரசவ வைராக்கியம் தெரியுதா? ஒவ்வொரு பொம்பளையும் பிரசவிக்கிற அந்த நேரத்தில் ஒரு வைராக்கியம் பண்ணுவானாம். என்ன வைராக்கியம்? இன்னுமே இவனோட சேரவே கூடாது அந்த நேரத்தில் மட்டும். அது அதோட முடிஞ்சு வேற அது ஒரு விஷயம். அப்படி வெறுக்கிற அளவுக்கு அந்த வேதனை இருக்குமா. பிரசவிக்கிற நேரத்தில் அந்த புருஷங்கார பக்கத்தில் இருந்தா கழுத்து நினைச்சு கொண்டு விடுவா. ஆமா, ஏன் ஆம்பளைக்கு இதை வழங்க முடியாது. அந்த பெண்கள் அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அது பெரிய பெரிய அற்புதம், அங்கே அற்புதம் நடக்குது.
அல்லாஹ் வந்து எப்படி அந்த அற்புதத்தை வெளிப்படுத்துறான்னு தெரியல. அல்லாஹ்வுடைய குதிரத்து பெண்கிற அந்த படைப்பே அல்லாஹ்வுடைய பெரும் 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 அற்புதம். நம்ப முடியாத அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு இந்த பெண்கள் தான் ஆதாரம். அவ்வளவு அதிசயமான அற்புதமான ஒரு அமைப்புல அல்லாஹ் வந்து அவங்கள படைச்சு வச்சிருக்கான். குழந்தையை பெற்றெடுக்கிறாங்களா, மரணத்துக்கே போயிடுறாங்க சில பேர். மரணத்துக்கே அதோட போயிடுறாங்க. அது இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு அப்படி பண்ண முடியாம அறுத்து எடுக்கிறான். பொசிஷன் மாறிக்கிடுச்சுன்னா அவ்வளவுதான். செத்து இருந்துச்சு குழந்தை என்ன எது வேணும், பெரிய உசுரா சின்ன உசுரான்னு கேட்கறான். உள்ள குழந்தை பொசிஷன் மாறி கிடைச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒன்னதான் காப்பாற்ற முடியும். சின்ன உசுறு போயிட்டு பெரிய உசுரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் ஆஸ்பத்திரியில கொஞ்ச நேரம் இருந்து பாத்தீங்கன்னா பெருசா வாட்ட 2 மணி நேரம் இல்ல எல்லா உடலையும் கேட்கலாம். அந்த மாதிரியா இருந்து கஷ்டப்பட்டு கடைசியா பெற்றெடுக்கிறான். அந்த ஒரு வேதனை இருக்க, அதுக்கு நீ இத்தனை வருஷம் சம்பாரிச்சது பாரம்பரிய சொத்து அம்புட்டும் எழுதி கொடுக்கலாம். அந்த ஒரு வேதனை இருக்கு, அந்த ஒரு செகண்ட் வேதனை, அதுக்காக வேண்டி உன்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் நீ அவளுக்கு கொடுத்தா கூட தகும். நீ கேட்கிற எவ்வளவு தர்றேன்னு கேட்கிற. இதை விட ஒரு அல்லாஹ் எப்படி ஏத்துக்கணும்னு நினைக்கிற? என்ன தர்மம் என்ன நியாயம் அடிப்படையில் கேட்கிற. இவ்வளவு பண்ண பிறகு அவன் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது யாருமா உன்னை பெற்றது? பாத்திமா பிவி. அதை யாரு கேட்டா? அப்ப பேர சொல்லு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல அந்த குழந்தை பெறுவதற்காக வேண்டி, அந்த குழந்தையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி, ஓம் பிள்ளைக்காக வேண்டிடா. ஓ இன்சியலு பாத்திமாவுக்கு இப்ராஹிமுக்கு கல்யாணம் பண்ணனா எஃப் இல்ல இன்சியல் ஐ தான். வழங்குதா? இவர் இன்சியல் தான் போட்டுக்கிறேன். பாத்திமா இன்சியல போட முடியாது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையோ. அப்போ ஓ இன்சியல போட்டுக்கிறதுக்காக வேண்டி, ஓ விட்டு பிள்ளைன்னு சொல்றதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டமா? அப்ப உன்னுடைய வாரிசுக்காக வேண்டி இவ்வளவு சுமையை சுமக்கிறாள, அதுக்கு என்ன கணக்கு போடு? ஒன்னு கணக்கு போடு, ஒண்ணுக்கு கணக்கு போடு. நாளைக்கு சம்பளம் போடுவோமா? அப்படி சம்பளமே போடுவேன். ஒருத்தி வந்து ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்றா, புருஷனோட ஒரு 40 வயசு வாழ்றா வச்சுக்கிறோமே. ஒரு நாளைக்கு அவ செய்யற வேலைக்கு சம்பளம் போட்டீங்கன்னா ஒரு வேலைக்காரன் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு? 1000 ரூபாய் கொஞ்சம் வரமாட்டேன் அந்த வேலைக்கு மட்டும். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்கு தனியாக அதுக்கு ரேட்டு போடணும். அவளோட சந்தோஷமா இருக்கிறீங்கள, அது ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு ரேட்டு போட்டுக்கணும். போட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொத்து போட்டு அம்பட்டையும் கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளவுக்கு சீராவ தியாகங்கள். அப்ப இவ்வளவு தியாகங்கள் பண்ணி குழந்தையை பெற்றெடுத்துறாள். அதோட முடிஞ்சு போச்சா அவளுக்கு? சரி இனிமே மேல முடிஞ்சு போச்சு, இந்த புள்ள உன் புள்ள வச்சுக்க, இனிமே நீ தான் எல்லாம் பாத்துக்கிறன்னு முடியுமா? அல்ல அப்படி அமைச்சு வைக்கல, அப்படி முடியவும் செய்யாது. அவளுக்கு வேண்டிய உணவை அங்கதான் வச்சிருக்கான். ஒரு சத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்பதான் புள்ள பெறதுல எல்லாத்தையும் இழந்து விட்டா, அதுக்கு உணவா கொடுத்து அதை இழந்து விட்டா. புள்ள பெத்து முடிச்ச பிறகாவது அதோட நீ பாத்துக்கலான்னு சொல்லி இந்த பால் சுரக்கிறதையாவது அல்ல இங்கிட்டு மாத்தி வச்சிருக்க கூடாது இவனுக்கு. அதாவது நியாயம் அதையாச்சு நீ தொடங்கடா. அவ வெளியே சுமந்தா உள்ளங்க அவ சுமந்தா வெளியே நீ சுமந்திருப்போம். அதையும் எல்லாம் செய்யல, அங்கேயும் அற்புதம் நிறுத்துறான். இந்த ஒண்ணுமில்லாத உடம்புல இருந்து உலகத்திலேயே அதுக்கு நிகரான உணவு இல்லைன்னு சொல்லக்கூடிய சத்துள்ள ஒரு பாலை உற்பத்தி பண்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சுப்ஹான் அல்லாஹ். எந்த உடம்புல எந்த உடம்பு வீக்கானதோ, எந்த உடம்பு பலவீனமானதோ, எந்த உடம்பை நீ கவனிக்காம விட்டுட்டியோ, எந்த உடம்புக்கு நீ ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையோ, எந்த உடம்பு குழந்தைக்கு உருவாக்குவதிலேயே சீரழிஞ்சு போயிடுச்சோ, பெற்றெடுப்பதில் சீரழிஞ்சு போய் ஒண்ணுமில்லாம இருக்குது, அந்த உடம்புல இருந்து அது மாட்டுக்கு அங்க சொர்க்கத்திலிருந்து வருதான்னு நினைக்க வேண்டியிருக்கு. எப்படி எப்படி உற்பத்தி ஆகுது? குழந்தைக்கு தேவையான உணவு அவ்வளவு சத்து. அவனே சொல்றான், அமுல் தயாரிக்கிறவனே சொல்லி போறான், தாய்ப்பாலுக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு எழுதித்தான் குழந்தை உணவு விற்கணும். குழந்தையுடைய உணவு விற்கிறான்னு சொன்னா அந்த டப்பாவிலேயே பாட்டிலேயே திண்ணிலே எழுதணும். என்ன எழுதணும்? தாய்ப்பாலுக்கு இணையான உணவு ஏதும் இல்லை, அதைத்தான் நீங்க கொடுக்கணும். அது இல்லாம இந்த வத்தி போன ஆளுகளா இருந்தா இதை கொடுங்க, அதுக்கு தான் போடுறான். அதை அப்ப எதுக்கு சொல்றேன்? அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா நோய்களையும் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய பயங்கரமான சத்துள்ள ஒரு உணவை அங்கதான் எல்லாம் சுரக்க வைக்கிறான். உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கறாள, அதுக்கு ரேட்டு போடுறா, அதுக்கு ரேட்டு போட்டு பார்ப்போம். அவ தன்னுடைய அந்த சத்துடைய பொருளுக்கு ரேட்டு உனக்கு போட முடியுமா? கடையில வாங்க முடியுமா? இப்படி இருக்கும் பொழுதே இந்த மாதிரி கலப்பட உணவு வச்சு விற்கிறானுவோ. எல்லாம் பாதுகாக்கிறான், குழந்தைய சாவடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி பாதுகாத்து கொடுக்கணும். கடையில வாங்குற மாதிரி அமைச்சிருந்தான்னு வைங்க, பெத்து எடுத்த உடனே குழந்தைக்கு உள்ள உணவு கடையில் கிடைக்கும்னா என்ன ஆகும்? ஒரு குழந்தையும் பிழைக்காது, கலப்படம் பண்ணி போடுவாங்க. செத்து போய் நம்மளா தான் கலப்படத்தை பேஸ் பண்ணி நிக்கலாம். குழந்தை என்ன பண்ணு? அதுக்காக வந்து கவர் பண்ணி அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா, குளிர்காலத்தில் சூடாகவும், வெயில் காலத்தில் குளிராகவும் அதுலயும் மாத்திரம் இந்த கிளைமேட்டை மாத்துறாங்க. அந்த பாலை எப்படி அமைச்சிருக்கான்னு கேட்டா, கோடை காலத்துல சும்மா ஜிலு ஜிலுன்னு வருமா, குளிர்காலத்துல கதகதப்பா இருக்குமா. அப்படி அந்த குழந்தைக்கு ஏத்துக்கணுமா? அது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல வெண்ணி போட்டா கொடுக்க முடியுமா? அடுப்புல வைக்க முடியும்?
அல்லாஹ் வெண்ணி போடுறாங்க. வணங்குதா? அல்லாஹ் என்ன செய்யறான்? அங்க இருக்க வெண்ணியை போட்டு குளிர்காலத்தில் ஐஸ் குளிர் கொடுத்து வேர்வையை தாங்குற மாதிரி இப்படி பெரிய அற்புதம் நடந்துகிட்டு. அதை விட்டுருவோம், டாபிக் வருவோம். இந்த பால் கொடுக்கறதுக்கு நீ என்ன கொடுக்க போற? உன் குழந்தைய வளர்க்கறதுக்கு பால் கொடுக்கற சின்ன வேலை நினைக்கிறியா? இல்ல,